சென்னை வியாசர்பாடியில் மாலை நேரத்தில் தனது தங்கையுடன் சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்று செல்பேசி எண்ணை கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் தர மறுத்த மாணவியை தாக்கிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே 2 வீலரில் சென்ற தனியார் பள்ளி உரிமையாளரை வழிமறித்து தாக்கி 10 சவர நகையை பறித்து சென்ற 7 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே வடக்கு பொய்கை நல்லூர் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்த நபர் சாமி கும்பிடுவது போல நடித்து கருவறைக்குள் சென்று அம்மன் கழுத்தில் இருந்த 1 சவரன் தங்கத்தாலியை கேஷுவலாக திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தற்கொலையில போலீஸ் வாகனம் மோதி 2 சக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவத்துல உறவினர்கள் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை அரும்பாக்கத்தில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை வழிமறித்து 1,80,000 ரூபாய் கொள்ளையடித்தவர்களில் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவகானம் நச்சாடை தடுத்த அருள்மிகு சுவாமி கோவில் இரவு காவலராக வேலை பார்த்து வந்த அதே கோவிலைச் சேர்ந்த பேச்சுமுத்து தங்கரபாண்டியன் ஆகிய இருவரை வெட்டி கொலை செய்து கோவில் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டியில் விவசாயியை கொலை செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.